வணக்கம் கடகராசி நண்பர்களே. 2026 தை மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க. முதல்ல சூரியனை பார்ப்போம். சூரியன் நல்லா தான் இருக்கார். சூரியன் நல்லா இருந்தாலே கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் நமக்கு பணவரவு அப்படிங்கிறது இருக்குங்க. அப்போது எப்படி பணம் வரும்? ஒரு சிலருக்கு வேலை கிடச்சி பணம் வரலாம், தொழில் நடந்து பணம் வரலாம், அல்லது ஏதோ ஒரு வழியில் யார்ட்டையாவது கடன் கேட்டால் கூட நமக்கு கடன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும். அதன் மூலமாக பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்கும், தொந்தரவு பண்ணாது. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதாரத்தில் தொந்தரவு பண்ணுறது இந்த கேது தான் பண்ணும். அது தசாபுத்தி நல்லா இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. தசாபுத்தி நல்லா இல்லாத ஒரு சிலருக்கு தான் சூரியன் நல்லா இருக்கிறனால காசு பணத்தை கொடுத்துரும். ஆனால் அந்த காசு பணத்தை கொடுத்துருங்கிறது தை மாதம் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த கேது பகவான் 2வது இடத்துல இருக்கு இல்லையா, அது சரியான பணப்புழக்கத்தை கொடுக்காமல் இருக்கும். இவ்வளவு நாளாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாகவே கரெக்டாக கொடுக்காது. ஏதோ ஒரு வகையில் சிலருக்கு வேலை இல்லாமல் பண்ணலாம், அல்லது வருமானத்தை குறைச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும் அந்த கேது பண்ணுங்க. அது இன்னி கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். அது மாறணும், கேது மாறணும். கேது மாறுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த சரளமான வேலை, பணப்புழக்கம், தொழில் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லா கைகூடி வருங்க. உங்களுடைய ராசிக்கு 3வது அதிபதி நல்லா தான் இருக்கார். 3ஆம் இடம் நல்லா இருந்தாலே நமக்கு விரும்பின மாதிரி இடமாற்றங்கள் ஒரு சிலருக்கு கிடைக்குங்க. 4ஆம் அதிபதி சிறப்பாக இருக்கிறனால சொத்து பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு விளக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். 5ஆம் அதிபதி பலம் பெற்று காணப்படுறதுனால குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுக்குங்க. 7வது இடம் வலிமையாக இருக்கிறனால ஒரு சிலருக்கு ஏதாவது நோய் நொடிகள் மட்டும் ஏற்படும். அதன் மூலமாக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட சிலருக்கு இருக்கதா செய்யுது. 7வது இடத்துல செவ்வாய் இருக்கிறது ஒரு சிலருக்கு நிறைய கோபதாபத்தை உண்டு பண்ணும். அது அந்த கோபதாபம் எங்கே வரும், யார்கிட்ட வரும் அப்படின்னா, அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே தான் வரும். ஏதோ ஒரு வகையில் அந்த கோபம் இருக்கும். ஏதாவது ஒரு சில சண்டை சச்சரவு இருக்கும். ஒரு சில நாட்கள், ஓரிரு நாட்களாவது வாய் பேச முடியாமல் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு சிலருக்கு மட்டும் உருவாகும். அது ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இப்போ செவ்வாய் தோஷம் இருக்கிறதுனால அந்த தொந்தரவு, வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி 7ல் சூரியன் இருக்கிறதும் அதுதான் அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை உருவாக்கும். 7வது இடத்துல பல கிரகங்கள் இருக்குது. இது திருமண பாக்கியத்தை உருவாக்கி கொடுக்கும். இது வரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படின்னா இப்போ திருமணம் நடக்கிறதுக்குடைய யோகங்கள் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு கிடைக்கும். நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா அந்த முயற்சிகள் வெற்றி பெறுங்க. 7வது இடத்துல புதன் இருக்கிறது உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு நல்ல அலைச்சல் திருச்சலை கொடுக்கும். அவங்களால ஒரு இடத்துல இருக்க முடியாது, அடிக்கடி இடம் மாறி போயிட்டே இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுத்துருங்க. ஒரு சிலருக்கு 2வது திருமணம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரியான பலன்கள்லாம் கூட கிடைக்கும். அதே மாதிரி 7வது இடத்துல பல கிரகங்கள் இருந்தாலே ஏதாவது ஒரு வகையில் உங்களை தேடி, அதாவது ஆணாக இருந்தால் பொண்ணோ, பொண்ணாக இருந்தால் ஆணோ கண்டிப்பாக வருவாங்க. அதன் மூலமாக புதுசாக ஒரு சிலருக்கு நட்பு உறவுகள் ஏற்படும். அது அந்த உறவுகள் எப்படி போகுது அப்படிங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த ஏதாவது ஒரு வகையில் புதுசாக உறவுகள் ஏற்படும். அல்லது பிரிஞ்சு போன உறவுகள் கூட மீண்டும் நம்மளை இப்போ சேரும். இதன் காரணமாக ஒரு சிலருக்கு அந்த லவ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் கூட ஏற்படுறதுக்கூடிய ஒரு அமைப்புகள் இந்த மாதம் இருக்குது. அது எப்படின்னு நீங்கள் பார்த்துக்குங்க. சரின்னா நீங்கள் பண்ணுங்கள், சரியில்லை அப்படின்னா அதை விடுறது தான் நல்லது. அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வலிமையாக தான் இருக்குது. இந்த அஷ்டமஸ்தான வலிமை அப்படிங்கிறது இதைத்தான் நம்ம அஷ்டமச்சனி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பொதுவாக அஷ்டமச்சனி நல்லா இருக்காது யாருக்குமே. அஷ்டமச்சனி காலத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் நம்மளை படாத பாடு படுத்திடும். அது கடந்த 2.5 வருஷமாகவே உங்களுக்கு அஷ்டமச்சனி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. அந்த அஷ்டமச்சனி கணவன் மனைவியை பிரிஞ்சிருக்கிறவங்கள பிரச்சனை இல்லை, ஒன்றும் செய்யாது, சண்டை சச்சரவு அவ்வளவு கொடுக்காது. ஒருவேளை பிரியலைன்னா சண்டை சச்சரவு நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். ஒற்றுமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட சிலருக்கு இருக்காது. ஒரு சிலருக்கு பிரிஞ்சும் இருக்க மாட்டாங்க, சண்டை சத்தமும் எதுவும் கணவன் மனைவிக்குள்ளே வராது. அப்படி இருந்தால் உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதாவது நோய் நொடிகள் வரலாம், அல்லது
நார்மலாக இந்த முழங்கால் வலி, முதுகு வலி இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் வர்றதுக்குடைய வாய்ப்புகள் வந்து இருக்கும். அதே மாதிரி அஷ்டம சனி காலத்தில் வாகன போக்குவரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி வாகன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் அப்படி தான். இந்த பிரச்சனை வந்து ஒரு 3 மாதத்துக்கு தான் இன்னி இருக்கும். மார்ச் 6ஆம் தேதி வந்து வாக்கிய பஞ்சாங்கத்துப்படி சனி பயிற்சி வந்து வரும். அந்த சனி பயிற்சி வந்துச்சுன்னா உங்களுக்கு அஷ்டமச்சனி அப்படிங்கிறது வந்து விலகிடும். அஷ்டமச்சனி விலகுச்சுன்னா ரொம்ப நல்லதுங்க. அதாவது விட்டது சனின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா சனினால் வந்து சங்கடப்பட்டவங்க கடந்த காலத்தில் நிறைய பேர், கொஞ்சம் நெஞ்ச சங்கடம் இல்லை, ஏகப்பட்ட சங்கடம். எந்த விஷயத்தை செய்ய முடியல, ஒரு தடங்கல், எதை செஞ்சாலும் ஒரு முட்டுக்கட்டை அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த சனி தான் செஞ்சது. சில விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள் ஏதோ ஒரு வகையில் உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த சனி தான் ஏற்கனவே கொடுத்துருப்பாரு. மார்ச் வரைக்கும் மட்டும்தான் அது இருக்கும். மார்ச்சோட வந்து உங்களுக்கு அந்த அஷ்டமச்சனியிலேருந்து நீங்கள் விடுதலை ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் அவ்வளோவா கஷ்ட நஷ்டங்களுங்கிறது எந்த ஒரு விஷயத்துலையுமே உங்களுக்கு வராது. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். குரு பகவானை பொறுத்தளவுக்கு 12வது ராசியில் இருக்கார். 12வது ராசியில் இருந்தால் நிறைய செலவுகள் வரும். அது வந்து சுப செலவுகள் வந்து சிலருக்கு வரும். சுப செலவுகளாக உருவாக்கிறோன்னு வேறு வழி இல்லை. சுப செலவுகள்னால் வீடு கட்டுறது, வீட்டில் ஏதாவது சடங்குகள் வைக்கிறது, ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறது, பால் காட்சி வைக்கிறது, வேறு ஏதாவது குழந்தை பெற்றுக்கிற மாதிரியான செலவுகள், இப்படி ஏதாவது சுபகாரியத்தினால வந்து செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் வந்து இருக்கும். அதே மாதிரி செலவுகள் நிறையா வருது அப்படின்னாலே எவ்வளவு காசு வந்தாலும் காசு கையில் நிற்காது. அடுத்த நிமிஷம் அந்த வர்ற காசு வந்து பறந்துக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் உங்களுக்கு வந்து இருக்குங்க. அதே போல் இந்த லாட்ரி ரேஸு, சூதாட்டம், ஷேர் மார்க்கெட் லைனு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரியான லைனுக்குள்ளே வந்து தற்சமயம் வந்து போகாதீங்க. அப்படி போனீங்கன்னா அவங்க வந்து நம்மளை ஏதாவது ஒரு வகையில் ஏமாத்துறதுக்குடைய ஒரு அமைப்புகள் இப்போ இருக்குது. ஸோ ஆசைப்பட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுடைய ஆசையை பயன்படுத்தி அவங்க ஏமாத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சரியான முறைகள் எதுன்னு ஆலோசித்து நீங்கள் செய்யுங்க. ஒரு விதத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஏதோ ஒன்று பண்ணுறோன்னா அதில் எந்த இடர்பாடுகளுமே எதிர்காலத்தில் இருக்கக்கூடாது. உறுதித்தன்மை வந்து இருக்கணும். இவ்வளோ காசு போடுறோம், இவ்வளோ காசு வரணும் அப்படிங்கிற ஒரு விதி வந்து இருக்கும். அந்த மாதிரி முயற்சி பண்ணி யோசித்து செய்யணும். நிறைய பேர் அப்படி யோசிக்கிறதே இல்லை. யாராவது ஒன்று சொன்னால் உடனே அவங்க அவ்வளோ காசு தராங்க, இவ்வளோ காசு தராங்கன்ட்டு எதாவது ஒன்று இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் அது போச்சு இது போச்சுன்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்து உருவாயிடும். அதனால் முதலீடுகள் செய்கிறத ரொம்ப கவனமாக தான் செய்யணுங்க. ஆக கடகராசிக்கு கிட்டத்தட்ட இந்த தை மாதத்தை பொறுத்தளவு சரியாக தான் இருக்குது. இன்னி ஓரிரு மாதங்கள் போனால் முழுவதுமே உங்களுக்கு சிரமங்கள் அனைத்தும் விலகிரும் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.